20 நிமிஷம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், இஃப் லவ் காண்ட் நத்திங் கேன் அப்படிம்பாங்க. இஃப் லவ் காண்ட் நத்திங் கேன் என்று சொல்வார்கள். அன்பால் முடியவில்லை என்று சொன்னால் எதனாலும் முடியாது என்ற உதாரணத்திற்கு ஒரு சாட்சியாக நான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். ஏன்னு சொன்னால், அடித்தது வெறும் புயல் அல்ல, காற்றல்ல, சுனாமி. அந்த சுனாமியிலும் நான் வெற்றி பெற்று உங்கள் முன்னால் பொள்ளாச்சியின் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் அன்பு மட்டும்தான். அந்த அன்போடு என்னை இங்கே அழைத்த கம்பன் கலைமன்றத்தின் பொறுப்பாளர்கள், குறிப்பாக அண்ணன் அட்வொகேட் சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள், பெயர் சொன்னால் கண்டிப்பாக காலதாமதாகிவிடும். அதே மாதிரி எங்கள் மாமன் இருக்கார், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அதே போல் எக்ஸ்எம்எல்ஏ சண்முகண்ணன், நாகராஜ் அண்ணன், எல்லாருமே, முரளி வந்திருக்காரு, கமலக்கண்ணன். இப்படி எனக்கு தெரியாத முகங்கள் குறைவு. இங்கே ஏகதேச முகங்களை நான் பரிச்சயமாயிருக்கிறேன். எங்கள் வள்ளிக்கும்பியிலிருந்து காமாட்சி அம்மன் கலைக்குழு, அங்கேருந்து கோட்டூர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த 20 ஆண்டுகளில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி மக்களோடு மக்களாக இருந்ததால் மட்டும்தான் ஜெயக்குமார் மறந்துடக்கூடாது. அவர் இன்னைக்கு எங்களுடைய குடும்ப நண்பர், தேர்தல் வேலையில் இரவு பகலாக எனக்காக உழைத்தவர். அப்படி ஒவ்வொருவராக முத்துக்குமரன் சார் இருந்தார், அவர் போயிட்டார். கவிஞர் அம்சப்பிரியா, அவர் ஒரு 1000 புத்தகங்கள், அவருடைய சிறுகதை நூல்களை, மாரல் ஸ்டோரிஸை அச்சடித்து வாங்கி போகும் இடமெல்லாம் குழந்தைகளிடம் கொடுத்தேன். அதுவும் ஒரு பெரிய மாறுதலை அவர்களோட பெற்றோர் மனதில் ஏற்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் கூற ஆசைப்படுகின்றேன். இப்படி ஒவ்வொருவராக என்னால் பெயர் சொல்லி ஒரு சம்பவத்தையும் உடன் சொல்ல முடியும். அதுதான் வெற்றியை ஈட்டி தந்தது. பெரிய தலைவர்கள் எல்லாம் தோற்றுவிட்டார்கள். அப்புறம் எப்படி பொள்ளாச்சியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு கேட்டால், பெரிய தலைவர்களை அந்த ஊர் மக்கள், வாக்காளர்கள் தலைவராக பார்த்தார்கள். தலைவர் என்ன செய்வார்? நல்ல திட்டங்களை கொடுப்பார். உதாரணமாக குளத்தூர் எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்கின்றது என்பதற்கு ஈடு இணை கிடையாது. எங்களுடைய தலைவர், என்னை உருவாக்கிய அண்ணன் திரு ER ஈஸ்வரன் அவர்கள் திருச்செங்கோட்டிலே தோல்வியுற்றார். 5 ஆண்டுகள் திருச்செங்கோட்டிற்கு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார். அது ஏன் அவர் தோற்றார்? எல்லாமே திட்டங்களை கொடுத்தார்கள், மக்கள் அந்த திட்டங்களை அனுபவித்தார்கள், நன்றாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அது மூளைக்கான வேலை. இங்கே அது சிந்திக்க செய்யும். பொள்ளாச்சியில் எப்படி நான் வெற்றி பெற்றேன்? அன்பு இங்கிருந்து கிளம்பும், இதயத்திலிருந்து கிளம்புவதை என்றென்றும் நாம் மாற்ற முடியாது. மூளையிலிருந்து வரக்கூடியது இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க, இது லவ் அப்படிம்பாங்க. அப்படி அவர்கள் செய்த வேலையெல்லாம் மக்களின் மூளையில் சென்று அமர்ந்தது. நான் செய்த வேலை மக்களின் இதயத்தில் அமர்ந்தது. 20 ஆண்டு காலம் நான் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக இதை நான் பார்க்கின்றேன். பதவியை பொறுப்பாக பார்ப்பவன் நான், பதவியை பொறுப்பாக பார்ப்பவன் நான். சேவையிலிருந்து அரசியலுக்கு சென்றவன், அரசியலையும் சேவையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இது போன்ற இன்னைக்கு கம்பன் கலைமன்றத்தை எடுத்துக்கொண்டால் 382வது நிகழ்வு. அதாவது ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், ஒரு ஆடம்பரம் இல்லாமல் பெரிய பெரிய ஆளுமைகள் அல்லது தொழில் அதிபர்களை எல்லாம் உடன் வைத்து கொள்ளாமல் எங்களால் இயன்றதை தொடர்ந்து இந்த மண்ணுக்காக செய்து கொண்டே இருப்போம் என்ற எண்ணத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்க கம்பன் கலைமன்றத்திற்கு என்னுடைய என்றென்றும் அந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும், என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது. ஐயா தர்மராசு அவர்களை சந்தித்து ஆசி பெற்றவன் நான். எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய உடன்பிறவா சகோதரர், பொள்ளாச்சி நம்முடைய கவுன்சிலர், நகரமன்ற உறுப்பினர் திரு சாந்தலிங்கம் அவர்கள். அவனுக்கு இந்த நேரத்தில் வரலனா கூட நான் நன்றி சொல்லணும், உங்கள் மாணவன். அப்படி எனக்கும் கம்பன் கலைமன்றத்திற்குமான உறவு ஐயா தர்மராசு அவர்கள் இருக்கும் பொழுதே ஏற்பட்டது. ஆனால் அவரோடு பயணிக்க முடியவில்லை. அண்ணன் சண்முகம் வந்தவுடன் என் மேல் ஒரு பிரியம் வைத்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் என்னை அழைப்பது உண்டு. என்னால் முடிந்த அளவு நானும் கலந்து கொள்வேன். அந்த வகையில் இந்த சபை என்பது வலியவர்களை அல்ல, எளியவர்களை அடையாளம் கண்டு பாராட்டக்கூடிய சபை இந்த சபை. திரு செந்தில்குமாராக இருந்தாலும், வெற்றிவேலாக இருந்தாலும், திரு மகேந்திரனாக இருந்தாலும், நானே அவர்களை இந்த மேடையில் தான் சந்தித்து பேசுகின்றேன். அவர்களுக்கு என்னை தெரிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அவர்கள் அறிமுகமாகவில்லை.
ஏனென்று சொன்னால் அவர்களை அழைப்பதற்கு கம்பன் கலைமன்றம் போல் ஒரு சபையால் தான் முடியுமே தவிர மற்றவர்களெல்லாம் மேலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், நம்ம தான் கீழே பார்க்குறோம். ஏன்னா அவங்களெல்லாம் கைப்பிடித்து தூக்கி விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சபை தேவை. பரமேஸ்வரன் மறந்துட்டார், அறிஞர் கைதட்டுறார், அவர் அதே போன்றவர் தான், இல்லை சிரமப்படுவார், ஆனாலும் நிகழ்ச்சி நடத்தாமல் இருக்க மாட்டார். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்காக மக்களுக்காக குளம் பாதுகாப்பு அமைப்பு, ஆனால் தயவு செஞ்சு எந்திரிச்சு நின்றுக்கணும், கைதட்டியே ஆகணும். அதாவது தெப்பக்குளம், பொள்ளாச்சி பேர் போன தெப்பக்குளத்தை இன்னைக்கு வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னா அம்மா எந்திரிங்கம்மா, எல்லாத்துக்கும் நன்றிம்மா, ஊரே உங்களுக்கெல்லாம் தலை வணங்கணும், உங்களையெல்லாம் பாராட்ட வேண்டும். அடுத்த மேடையில் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், உங்களையெல்லாம் அடுத்த மேடையில் கண்டிப்பாக கௌரவம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட போகிறேன். அதே மாதிரி நம்முடைய பொறிஞர் லீலா, நீங்கள் இந்த இடம் பத்தாதுமா உங்களுக்கு, நீங்கள் பார்த்து பேச வேண்டிய சபை வேறு சபை. இங்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அளவாக தான் புரிஞ்சுக்குவோம் நீங்கள் சொல்கிற விஷயத்த. அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அக்கா வீச்சு வந்து சொல்லவே வேண்டியதில்லை, சாந்தாலட்சுமி அவங்கள பேசிய பேச்சும் அப்படித்தான். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா. என்னோட வீடியோவை இவ்வளோ தூரம் ரசித்து பார்த்து, நான்லாம் மாரல் சயின்ஸ் படித்து வளர்ந்தவன். அந்த ஏஎம்எஸ் ஸ்கூலில் மாரல் சயின்ஸ்னு ஒரு பாடம் இருந்தது. அதனால தான் கவிஞர் சொல்லும்போது அந்த புக்கை பிரிண்ட் பண்ண சொன்னேன், அம்சப்பிரியா சொல்லும்போது அந்த புக்கை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அதில் மாரல் ஸ்டோரிஸ் இருந்தது. இப்படியாவது கொண்டு போய் சேர்த்தலாமே, இன்னைக்கு வரைக்கும் இன்னும் 1000 பிரதி அடிக்கணும் போல் இருக்குது. பொள்ளாச்சியில் அவ்வளோ தேவை இருக்குது. அப்படி நீங்கள் வந்து அந்த வீடியோ சொன்னீங்க. கண்டிப்பாக 4ஆம் வகுப்பில் பிரபா மிஸ் அதிர்ஷ்டவசமாக என்னாச்சுன்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. அவங்க அண்ணன் வந்து என்னை தொலாவி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, நான் தான் சார் அவங்களோட அண்ணன், அவங்க வந்து இப்போ கேரளாவில் இருக்காங்க, சந்திக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா அறியாத வயதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு அந்த இளம் மனதில் பதிந்து ஒழுக்கத்தோடே வாழ வேண்டும் என்பதற்கு அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அமைதிக்கு, அடுத்த பையனை சீண்டாமல் இருந்ததுக்கு, அடுத்தவங்களோட சண்டை போடாமல் இருந்ததுக்கு, அடுத்தவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாராட்டு. அப்போ அது எனக்குள்ளே ஏதோ ஆழமாக பதிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அடி பெறலாமல் அதே எண்ணத்தோடு அதே கொள்கையோடு குறிக்கோளோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ பேர் காரணம். அதில் வந்து அவங்களுக்கு காரணம். அதனால் இந்த மேடையில் எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் நினைக்கிறது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து என்னை விட அதிகமாக பேசக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களோடு நான் போற்றி போட முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் வந்து இயற்கைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் சுற்றுச்சூழல் முக்கியம். இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ குழந்தை வளர்ப்பில் பல சேலஞ்சஸ் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணமும் சுற்றுச்சூழல் மாசுபட்டு விட்டது என்பதுதான் காரணம். நீங்கள் சுற்றுச்சூழல் சொல்கிற சுற்றுச்சூழல் வேற, நான் சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட்டுங்கிறது வேற. ரெண்டுமே என்விரான்மெண்ட் தான் இல்லைங்களாம்மா, தப்பில்லையே. அந்த என்விரான்மெண்ட் நீங்கள் சொல்கிறது இயற்கை, மரம், செடி, கொடி, மலை, இந்த காலநிலை மாற்றம். நான் சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட் குழந்தைகள் வளரக்கூடிய என்விரான்மெண்ட். அது நல்லா வச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாம் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றதே தவிர நன்றாக இல்லை என்பதை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அது காரணம் யார்? குழந்தையை தப்பாக போகிறாங்க. பொள்ளாச்சியில் நான் போய் பேசக்கூடிய பல இடங்களில் எனக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட், பெட்டிஷன் என்னென்னா ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரக் வந்து பயன்படுத்துகிறாங்க, எல்லா பார்க்கையும் சுத்தம் பண்ணணும், போலீஸ் இன்னும் கொஞ்சம் கெடுபிடியாக இருக்க வேண்டும், ட்ரக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு தண்டிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அது சரியா என்று சொன்னால் ஒரு 10% இது 20% சரி. ஒரு சட்டத்தாலோ அல்லது ஒரு கண்டிப்பாலோ அல்லது பார்க்கையெல்லாம் சுத்தம் பண்ணுறனாலையோ ட்ரக்கை வந்து நாம் நிறுத்த முடியாது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் குடும்ப அமைப்பு, பெற்றோருடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கும் பெற்றோரால் அன்பு செலுத்தி வளரக்கூடிய குழந்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதிகமான தீமையை யார் செய்வார்கள் என்று சொன்னால், அன்புக்கு ஏங்கி வளரக்கூடிய குழந்தைகள் தான் பின்னாளில் இது போன்ற தவறான இது செக்ஸுவல் அப்யூஸ் இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு சொன்னால் அன்பு காட்டாமல் வளர்க்கப்பட குழந்தைகள் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்கிறாங்க, பெற்றோர்கள் குழந்தைகளை தொட்டு வளர்த்த வேண்டும். குறிப்பாக பெண் குழந்தைகளை நீங்கள் வெளியே போனால் ஒரு ஹக் பண்ணணும். ஹக் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அது வேறு மாதிரி கொண்டு போயாச்சு. ஆனால் ஹக்கு வந்து அவ்வளோ தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தையை அணைத்து வளர்த்தால் அல்லது தொட்டு வளர்த்த வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழந்தையை தொடுறோமோ அந்த அளவுக்கு அன்பு பரிமாறப்படும்.
அந்த குழந்தைகள் தவறு செய்வது குறைவாகும் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கி ஒரு 20 வயசு 21 வயசில் பெண் குழந்தைகள் தவறான ஒரு வழியில் சென்று விட்டார்கள் என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வளர்த்த வேண்டிய வயசு அந்த குழந்தைகளை தொட்டு வளர்த்துறது கிடையாது. ஒரு பெண் குழந்தைக்கு குட் டச், பேட் டச் அப்படின்னு 2 இருக்குது. ஏதோ அந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு சக மாணவனோ அல்லது வேலைக்கு அமர்த்தக்கூடிய ஆட்களோ ஒரு குழந்தை, பெண் குழந்தையை தொடும் பொழுது அந்த குழந்தை பெற்றோர்களால் தொட்டு வளர்த்தப்பட்டு இருந்தால் அந்த டச் வரும்போதே அது குட் டச்சா பேட் டச்சான்னு தெரிஞ்சிருமாமா. ஆனால் டச்சுக்கு ஏங்குது இன்னைக்கு குழந்தைங்க. அப்போ என்ன ஆகுது, யாரோ ஒருவர் தொடும் பொழுது அது அன்பின் வெளிப்பாடாக எடுத்து இன்னைக்கு குழந்தைகள் தடைமாறி போகின்றது. அப்போ அந்த என்விரான்மெண்ட் யார் சரி செய்ய வேண்டும், யார் குழந்தைகளை வளர்த்த வேண்டும்? அதே போல் இன்னைக்கு அதிகமான பொல்யூஷன், எல்லாரும் பேசுனாங்க பொல்யூஷனை பற்றி. நான் சற்று மனிதர்களோடு இருப்பவன், அதனால் அந்த மனிதனுக்கு அதிகமான பாதிப்பை இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பொல்யூஷன் எது அப்படின்னு பார்த்தா ஏர் பொல்யூஷனு, வாட்டர் பொல்யூஷன் அதெல்லாம் கிடையாது. தாட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாட் பொல்யூஷன். ஒரு நாளைக்கு ஒரு மனித மனதில் 60,000 எண்ணங்கள் தோன்றுவதாக ஆய்வு கூறுகின்றது. 60,000 எண்ணங்கள். 96% தேவையற்ற எண்ணங்கள், 4% தேவையான எண்ணங்கள். அப்போ அதை போக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். எப்படி வந்துட்டு இருக்கிற எண்ணத்தை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அதற்குத்தான் ஆலியார் அறிவித்திருக்கோயில் போன்ற இடங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது. மிக அருகாமையில் அருமையான பயிற்சிகளை எல்லாம் அவர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு ஒரு மனித மனம் அமைதி ஆகின்றதோ அந்த அளவுக்கு தாட், அதாவது தாட் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணத்தின் அந்த அளவு குறையும். எண்ணத்தில் அளவு குறைய ஒரு நிதானம் வரும். நிதானம் வரும் பொழுது வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக அமையும், தவறில்லாத வாழ்க்கையாக அமையும் என்று இன்னைக்கு ஆய்வுகள் கூறுகின்றது. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு அந்த டச்சு அரவணைத்து வளர்த்தணும், அன்பு செலுத்தி வளர்த்த வேண்டும். 2வது அவர்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். படி படி படி, அதை தவிர நம்ம எதுவுமே மார்க்க வச்சு மட்டும்தான் ஒரு மாணவனையும் பணத்தை சம்பாதிக்கிறத வச்சு தான் ஒரு ஆம்பளையையும் இன்னைக்கு மதிப்பிடக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆம்பளை ஒழுக்கமானவன் வாழ்ந்துட்டு இருக்கான். தன்னுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு கணவனால் சகோதரனால் சம்பாதிக்கக்கூடிய பணம் தொகை அளவாக இருந்தாலும் அவனை எதில் மதிப்பிடுறோம்? அந்த பேலன்ஸ், நீ எவ்வளோ சம்பாதிக்கிறங்கிறதுல தான் வெயிட்டேஜ் போடுறோமே ஒழிய அவன் நல்லவனாக இருக்கிறானேங்கிறதுல வெயிட்டேஜ் போடுறதில்ல. ஒரு குழந்தை வீட்டுக்கு போகிறோம், உறவினர் வீட்டுக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய குழந்தை என்ன கேட்குறோம்? நல்லா படிக்கிறியாப்பா? போனதே அதானே கேட்குறோங்க. அப்போ அந்த குழந்தை நினச்சிக்குது, ஓ நல்லா படித்தா தான் நல்ல குழந்தை போல் இருக்குது. நல்லதை படிக்கிறியான்னு கேட்கணும். 2க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா படிக்கிறியாங்கிறதோட சேர்த்து நல்லதை படிக்கிறியான்னு கேட்பாருங்க. அப்போ நல்லதுன்னா என்னென்ன படிக்கணும் அந்த குழந்தைக்கே தோணும் இல்லைங்க. அப்போது அந்த யோகா இந்த மாதிரி ப்ராக்டிஸ்னால என்ன ஆகுதுன்னா மனம் அமைதியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் யாரெல்லாம் பெரியவங்களுக்கு அதாங்க, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியான பயிற்சிகள் இருக்குது. அந்த தியானத்தை மட்டும் செய்து வந்தால் கண்டிப்பாக நம்முடைய தாட் லெவலில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் குறையும். அதனால் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும். அதே போல் 3வது பொள்ளாச்சியை முன்னேற்றணும், தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். சமுதாய மாற்றம்னு எங்கிருந்து ஆரம்பிக்கணுங்க? தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். அப்போ அந்த தனி மனித மாற்றம் எங்கிருந்து துவங்கணும்? வீட்டிலிருந்து துவங்கணும். எங்கிருந்து துவங்கணும்? வீட்டிலிருந்து தான் துவங்கணும். வீட்டிலிருந்து எங்கிருந்து துவங்கிறது? பெண்களுக்கு பல பொறுப்புகளை இன்னைக்கு இறைவன் படைப்பிலேயே கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு என்பது வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை நன்றாக கணவனை வளர்த்த வேண்டியதில்லை, அவனுக்கு ஒரு பக்க பலமாக இருந்து அவனோடு துணையாக நிற்பது பெண்ணின் வேலை தான். அதே மாதிரி குழந்தைகளை நன்றாக வளர்த்துவதும் அந்த பெண்ணின் வேலை தான். அந்த பெண்களுடைய அந்த அதாவது பெண்களுடைய ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், இது 2 தான் அந்த வீட்டை தீர்மானிக்குது இல்லைங்களா? ஒரு பெண் எவ்வளோ மன அமைதியோடு இருக்கின்றார். உதாரணமாக சொல்கிறாங்க, காலையில் எந்திரிச்சு சமையல் பண்ணுறோம். சமையல் பண்ணும்போது ஒரு பெண் அந்த காலத்தில் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அன்போட சமையல் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அப்படி நடக்குதான்னு கேட்டால் முந்தின நாள் கட்டின சண்டை, பையன் சொன்னதை கேட்கல, புள்ள சொன்னதை கேட்கல, கணவன் இந்த மாதிரி தப்பாக போகிறாரு, இதையெல்லாம் நினச்சி காலையில் கரண்டி பிடிக்கும் போதே
அந்த உணர்வு நிலை சீரழிந்து அந்த நிலையில தான் நம்ம வந்து கரண்டை பிடிக்கிறாங்க. அப்படி ஆய்வுகள் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அப்படி ஒரு பெண் மன அமைதி இல்லாமல் கோபத்தோடு வஞ்சகத்தோடு சமையல் பண்ணும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அவர்கள் செய்யக்கூடிய உணவில் அந்த எண்ண அலைகள் சென்று உள்ளே சென்று அதற்குண்டான பாதிப்பை, நல்லதோ கெட்டதோ, அன்போடு செய்தால் நல்லது, உணவே மருந்து, அதே கெட்டது கெட்ட எண்ணத்தோடு கோபத்தோடு செய்தால் அதே விஷமாக மாறுகின்றது என்று சொல்கின்றார். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, 2 பொண்ணுங்க மேடை கூப்பிடுறோம், ஒரே அளவு தண்ணீர், ஒரே அளவு லெமன், ஒரே அளவு சர்க்கரை எல்லாம் வச்சு அந்த 2 பொண்ணுகளையும் வந்து லெமன் ஜூஸ் கலக்க சொல்கிறோம். 2 பேர் ஒரே அளவு எல்லாம் கலக்கி முடிச்சதுக்கப்புறம் 2ஐயும் குடிச்சு பார்க்க சொல்லி ஒரு நடுவர்கிட்ட கொடுக்குறோம். 2 ஒரே டேஸ்ட்டாக இருக்குங்களா? இருக்காது. ஏன்? எல்லாம் ஒரே அளவு தானே போட்டோம் அப்படின்னு சொன்னால், there is an invisible ingredient called love. அன்பு என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு உணர்வு அந்த கை வழியா அந்த கலக்கக்கூடிய கரண்டியில் சென்று அந்த உணவுல போய் கலந்துருமாமாங்க. அப்போ ஒரு பெண்ணோட மனநிலை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இதனால் பார்க்க வேண்டும். ஒரு குடும்பம் நல்லா மாறிடுச்சுன்னு வைங்க, அந்த பக்கத்து வீட்டுக்கு அது பரவும். ஒரு வீடு, இப்போ 2 வீடு மாறிடுச்சுன்னா அந்த தெருவே மாறும். ஒரு தெரு மாறிடுச்சுன்னா அந்த பகுதி மாறும், அந்த ஊர் மாறும், தமிழ்நாடு மாறிடும், பொள்ளாச்சி மாறிடும். அப்போ என்னுடைய ஆசையெல்லாம் எந்த அளவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நாம் யோசிக்கின்றோமோ அதே அளவு ஒரு குடும்பத்தை, ஒரு குழந்தை வளர்ப்பை, ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால் ஏதோ வெளியே தான் நினைக்கிறது. அந்த மரம், அதை காப்பாற்றக்கூடிய மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும். நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம், இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம். அடுத்த தலைமுறை இதுக்கு தயாரா? கண்டிப்பாக இல்லை. தொலாவன் தலைவர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், நல்ல தலைவர்கள் நல்ல தலைவர்கள். நாங்கள் போராடி இந்த 25 ஆண்டு என்னோட போராட்டத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்து நிற்கிறேன். காலையில் கூட நாச்சியார் ஸ்கூலில் பேசினேன். அங்கே கேட்டாங்க, ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, எப்படி நீங்கள் வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை எப்படி குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வெற்றியின் மூலமாக என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்ன, ஒரு சினிமாவாக இருந்தாலும், ஏதாவது ஒரு கதையாக இருந்தாலும், சீரியலாக இருந்தாலும் எப்படி காமிக்கிறாங்கன்னு சொன்னால் வெற்றியை மட்டும் காண்பிக்கின்றார்கள். அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ குழந்தைகள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெற்றி என்பது எளிது என்று நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் எத்தனை தோல்விகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை சங்கடங்கள், காயங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம சொல்லிக் கொடுத்து குழந்தைகள் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஷார்ட்கட், உடனே வரணும், உடனே ஜெயிக்கணும், உடனே போகணுங்கிறத இன்றைக்கி வந்து ஒரு தேவையான விஷயமாக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் எத்தனையோ வலி வேதனைகள் இருக்கின்றது. இன்றைக்கி ஒரு நல்ல தலைவரை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். என்னுடைய 5 ஆண்டு கனவு, 5 ஆண்டுகளோடு என்னுடைய பணியை நான் முடித்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் 100கணக்கான இளைஞர்கள் பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பி தலைவர்களாக உருவாக வேண்டும். நானே இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இருக்கலாம். ஆனால் நாம் நினைக்கிறோம், கடவுள் என்ன நினைக்கிறான்னு தெரியாது. என்னுடைய ஆசையை நான் இங்கே வெளிப்படுத்துகின்றேன். 5 ஆண்டுகள் நான் இன்னைக்கு ஜெயிக்கலன்னு வைங்க, நான் விட்டுருக்கலாம். எனக்கு 2011 தோல்வி, 16 தோல்வி, 2021 தோல்வி மாதிரி தான். எனக்கு சீட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு மேலே கொடுக்கல. எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வி. அப்போ வேறு விட்டுறலாமான்னு கூட ஒரு யோசனை வந்தது. ஆனால் அப்போல்லாம் என்ன நினச்சேன்னா, நம்மளும் பின் வாங்கிட்டோம்னா நாம் மட்டும் தோல்வி அடையவில்லை, நல்லவர்கள் தோத்ததாக அர்த்தமாகிவிடும். எப்போ அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கெல்லாம் எதுக்குப்பா அரசியல், என் நண்பர்கள்லேருந்து, உறவினர்கள்லேருந்து, எத்தனை குடும்பத்திலிருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லைங்க. அப்போ எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு வைராகியத்தோடு இங்கே வந்து நிற்கின்றேன் என்று சொன்னால், காரணம் நமக்கு பின்னால் இன்னும் நிறைய பேர் பொள்ளாச்சியில் தலைவர்களாக உருவாக வேண்டும், நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நினைத்த மாற்றத்தை நம்மால் செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன். கம்பன் கலைமன்றத்திற்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். நல்ல குழந்தைகள் அடையாளம் கண்டு 7வது 8வது 9வது படிக்கிற குழந்தைகளை ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய கல்லூரிகள் இருக்குது. அரிச்சலூருடைய அந்த கல்லூரி, எல்லா கல்லூரிகிட்டும் பேசி நல்ல குழந்தைகளை அடையாளம் கண்டு இன்று முதல் அவர்களுக்கு தலைவருக்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும். ஏன்னா தலைமை பண்பு என்பது சாதாரணமானது கிடையாது. எத்தனையோ தாண்டி வரணும். பெர்சிஸ்டன்ஸ்னு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை. இன்னைக்கு எல்லாமே முடியலன்னா அதோட விட்டுட்டு போயிடுறாங்க.
அப்போ அந்த தலைமை பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து பொள்ளாச்சியில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நல்ல குடும்பங்கள் தான் நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியும். நல்ல குழந்தைகள் தான் நல்ல சமுதாயத்திற்கு நாளைக்கு தேவை, நல்ல தலைவர்களாக வருவார்கள். அதனால் வந்து பொள்ளாச்சிக்குன்னு சொல்லி ஒரு மனநிலை இருக்கின்றது. ஏன் நம்ம 30 ஆண்டு காலம் பின்தங்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் ஏன்னா ஒரு நேரமானதுனால நான் அவசரமாக முடிக்கிறேன். ஏன் என்று சொன்னால் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மைண்டு செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குதுங்க. அது வந்து பொள்ளாச்சிக்கு இருக்கிறது, கோயம்புத்தூருக்கு வேறு, உடல்பேட்டைக்கே வேறு, பல்லடத்துக்கு வேறு. இப்படி அந்த மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்று மாறுது. அப்போ நம்ம ஊர் மைண்ட் செட் எப்படின்னா ரிஸ்கே எடுக்கக்கூடாது, அருமையாக சிவனேன்னு போயிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறத வச்சு போதுமப்பா நமக்கு இவ்வளோதான், நீ பார்த்து இதெல்லாம் ரிஸ்கெல்லாம் எடுக்காத. எல்லா பெற்றோர்களும் அதான சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏதோ பெரியவங்க சம்பாரித்து வச்சது இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு நீ பாட்டில் போயிரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மாறாக எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்ததால், பாலனுக்கெல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவெல்லாம் இருந்த காலங்கள்லேருந்து எனக்கு ஒவ்வொரு வகையிலும் என்னை வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆனால் நான் எடுத்த ரிஸ்கெல்லாம் கரெக்டாக தெரியல, கண்டிப்பாக அது வந்து ஒரு விவாதத்துக்கு உண்டானது தான். ஆனாலும் இந்த வெற்றி பெறுவதற்கு முன்னால் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்தோம். ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுறதுனால புழுவாக இருக்கும். அந்த புழு அந்த கூட்டுக்குள்ளே பூந்து வெளியே வரும். அந்த வெளியே வரக்கூடிய கடைசி நொடி பயங்கரமான துடிப்பு இருக்கும். யாராவது பார்த்துட்டு ஐயோ துடிக்குதே, வெளியே வர சிரமப்படுதுன்னு சொல்லி எடுத்து விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த பட்டாம்பூச்சி செத்து போகும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் அது அந்த சிறகை விட்டு தள்ளி 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 தான் வெளியே வருமாமாங்க. அப்படி தள்ளி வரும் பொழுது தான் பின்னாளில் பறக்கக்கூடிய வலிமையை அந்த சிறகுக்கு அந்த வழி தான் கொடுக்கின்றது. தள்ளும் போது தான் கொடுக்குதாமா. நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா அதனால் பறக்க முடியாது, செத்து போகும். அது புழுவாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட்டாம்பூச்சி ஆனதுக்கப்புறம் உலகமே பார்த்து வியந்தது. ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட், புழுவிலிருந்து பட்டாம்பூச்சியாக மாறக்கூடிய காலகட்டம் மிகவும் வலி வாய்ந்தது. அப்போ ஒவ்வொருவரும் அந்த வழியை தாண்டினால்தான் வழி கிடைக்கும். அப்போ அதற்கு உண்டான ஒரு மைண்ட் செட்டை பொள்ளாச்சியில் கிரியேட் பண்ணணும். கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால்குலேட்டட் ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை நாம் அனைவரும் சேர்ந்து, இது அரசாங்கம் கொடுக்க முடியாது, நாம் செய்ய வேண்டும். அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று இருக்கின்றேன். எப்படி மனித வள மேம்பாட்டுத்துறை என்று ஒன்று இருக்கின்றதோ அதுபோல் மனித மனவள மேம்பாட்டுத்துறை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும். மனித மனம் வளமானால்தான் மனித வாழ்க்கை வளமாகும். வளமான மனிதர்களை வைத்து கொண்டால்தான் கண்டிப்பாக அருமையான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். அப்படி பொள்ளாச்சியில் வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது, தன்னம்பிக்கைங்கிறது, அந்த வலியை தாங்கக்கூடிய அந்த திறமை, இதையெல்லாம் நாம் வளர்க்க வேண்டும். முடிப்பதற்கு முன்னால் ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் சென்று அமர்கின்றது என்று சொன்னால் அந்த மரத்தின் கிளை உடைந்து விடுமோ என்ற பயமோ சந்தேகமோ அது கிடையாது. இருக்குங்களா? போய் உட்கார்ந்துருது. ஏனென்று சொன்னால் அது நம்பி செல்வது மரத்தின் கிளையை அல்ல, தன்னுடைய சிறகுகளை. அப்படி வலிமையான சிறகுகளை உருவாக்க அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். வளமான பொள்ளாச்சியை உருவாக்குவோம். அனைவரும் சேர்ந்து நம்முடைய இலக்கை அடைவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.